திமுக என்னதான் எதிர்க்கட்சியாக இந்த முறை வந்திருந்தாலும் ஸ்டாலின் தோற்றதுதான் திமுகவினருக்கு சோகத்தை கொடுத்துள்ளது. ஸ்டாலினும் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் துர்கா ஸ்டாலினுக்கு அதிரடி தகவல் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் பல்வேறு புதிய திட்டங்களை ஸ்டாலின் செயல்படுத்தியதோடு அவற்றுக்கு புது பெயர் சூட்டப்பட்டன. பெண்கள் ஓட்டுக்காக மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண்கள் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. இது குறித்து சட்டம் ஒழுங்கு, வாக்காளர் மனநிலை உள்ளிட்ட விவரங்கள் உளவுத்துறை வாயிலாக சேகரிக்கப்பட்டன. ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் நடத்தும் தேர்தல் வியூக நிறுவனம் வாயிலாகவும் தகவல்கள் திரட்டப்பட்டன. இந்த விவரங்கள் ஸ்டாலினுக்கு அவ்வப்போது வழங்கப்பட்டது. இப்பணியில் சபரீசனின் தேர்தல் வியூக வகுப்பு நிறுவன உயர் அதிகாரி, உளவுத்துறை அதிகாரி, முதல்வரின் உதவியாளர் ஒருவர் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் தங்களுக்குள் சிண்டிகேட் அமைத்து ஒரே மாதிரியான அறிக்கையை ஸ்டாலினுக்கு வழங்கி 5 ஆண்டுகளாக ஏமாற்றியுள்ளனர். தேர்தல் தோல்விக்கு பின் ஸ்டாலின் மனைவி துர்கா ஒரு குழுவை நியமித்து விசாரிக்க துவங்கிய போது இந்த மூவர் அணி தொடர்பாக பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியானதால் திமுகவில் திடீர் பரபரப்பு எழுந்துள்ளது. இது குறித்து திமுக வட்டாரம் சொல்கையில் 5 ஆண்டுகளாக பெண்கள் உட்பட பல தரப்பட்டவர்கள் மத்தியில் திமுகவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக தவறான அறிக்கை ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் செயல்பாடுகளால் மாவட்டங்களில் திமுகவின் செல்வாக்கு உயர்ந்துள்ளதாகவும் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் இந்த மூவரும் கூறியுள்ளனர். திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக கூறி அவர்களுக்கு மீண்டும் சீட் வழங்க பரிந்துரை செய்துள்ளனர். ஆனால் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது சொந்த கட்சியினரே அதிருப்தியில் இருந்ததை மறைத்துவிட்டனர். அதை 5 ஆண்டுகளாக ஸ்டாலின் நம்பி வந்துள்ளார். சீட் கிடைக்காதவர்களிடமிருந்து பெருந்தொகையை தேர்தல் வியூக வகுப்பு நிறுவனம் வசூல் செய்துள்ளது. துர்கா நடத்திய விசாரணையில் இந்த அதிர்ச்சி தகவல் அம்பலமாகியுள்ளது. இந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்காக தேர்தல் வியூக நிறுவனத்தில் பணிபுரிந்த 200க்கும் மேற்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். மூவர் அணி தன்னை ஏமாற்றியதை இப்போதுதான் ஸ்டாலினும் சபரீசனும் உணர துவங்கியுள்ளனர் என்று திமுக தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. மேலும் இவர்களை கடந்து சேகர்பாபுவும் தான் ஸ்டாலின் தோற்க முக்கிய காரணமாக இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது.